நடுவில் உள்ள ஹேரை கட் பண்ணிட்டு நீ கேபிள கட் பண்ணிடாதனே. இன்னும் எந்த கனெக்ஷனையும் பார்த்தது இல்லை நானு. என் சன்னதியே நீ கத்திய கையாளுறதுல தானே இருக்கு. கொஞ்சம் பார்த்துனே. என்னடா சலூனா போய் க்ரூமிங் பண்றியே, க்ரூம் ஆயிட்டு என்ன கேட்டாதீங்க. நம்ம வெட்டியா இருந்தாலும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். செல்ஃப் கேர் அது ரொம்ப முக்கியம்ல. பத்தாவதுக்கு சேலரி வந்துருச்சு, தீபாவளி வேற வரப்போகுது. அதான் கொஞ்சம் டிப்டாப்பா இருக்கலாமே கிளம்பி வந்துட்டோம். அதுல ஒண்ணு பாருங்க, இந்த பையன் முடிவு விட்டாம டயட் மெயின்டைன் பண்ணாம சுத்தினாலும் நம்மள கரெக்டா மெயின்டைன் பண்ணிடலாம். சரி முடிய வெட்டிட்டு குளிக்கலாம்னு போனா அண்ணன் போட்டு தவத்தவும் துவச்சு வச்சிட்டாரு. அதுல மூஞ்சி பிடிச்சி தேய்ச்சல விட்டா மூஞ்சினோட மீச முடி பிச்சுக்கிட்டு வந்திருக்கும் போல. ஆனா பரவாயில்ல, அண்ணன் நல்லா தான் குளிக்க வச்சாரு. சரி நம்மளா துவச்சு தொங்க விட்டாங்கன்னு பார்த்தா அங்க ஓரமா ஒருத்தன் நாக்க தொங்க போட்டு நாக்கூட்டாய் உட்காந்துருந்தான். இன்னொருத்தன் கறி வாங்கிட்டு வந்து மருந்து போட்டுட்டு இருந்தான். பார்க்கவே கொஞ்சம் பாவமா இருந்தது. அப்புறம் கெட்டு விடுறா தம்பின்னு சொல்லிட்டு கேப பிடிச்சி கிளம்பிட்டோம். எப்போ